ஆர்கே நகர் வாக்காளர் பெருமக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அணியிலே வெற்றி முத்திரை பதிப்பார். இது கட்டாயம் நிச்சயம் நடக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் நெருப்பாற்றில் நீந்து கடந்து வந்த இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இரட்டை இலைக்கு சொந்தக்காரர்கள் ஓபிஎஸ் தலைமையிலான உண்மையான அதிமுக தான். அவருடைய ஆசை எல்லாம் எல்லோருக்கும் நடந்து விடுமா? ஆசை என்பது நிராசையாக போய்விடும். உதயசூரியன் வெற்றி பெற்றுவிடும் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு அறவே இடமில்லை. மதுசூதன் அவர்களை அம்மா அவைத்தலைவராக நியமித்தார். அவைத்தலைவர் என்பது மிகப்பெரிய பதவி இயக்கத்திலே. தற்போது திரு பன்னீர்செல்வம் அணியினர் பிளவுபட்டு ஒரு குழுவாக இயங்கி வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு தரப்பினரை சந்தித்து பல கையெழுத்துக்களை எல்லாம் இட்டு தனக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் ஆதரவு இருக்கிறதைப் போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி 20,000 பக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய அபிடவிட்டை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்தார்கள். ஆக எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாங்கள் எடுத்து வைத்தோம். மிகப்பெரிய இயக்கத்தினுடைய சின்னத்தை முடக்குவது என்பது ஒரு சரியான ஒரு செயலாக இருக்காது என்பதை உணராமல் உடனடியாக இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். ஆகவே தற்போது இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமான செயல். மிக விரைவிலேயே எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சத்தியத்தையும் எடுத்து வைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டு பெறுவோம். மன்னார்குடி கும்பல் நல்லவர்கள் போல ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இன்னும் அனைத்திந்திய அதிமுகவினுடைய பெயரையும் பயன்படுத்துகிறார்கள், ரெட்டையிலையும் பயன்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்று இந்த ஊடகங்கள் தற்போது கூறி வருகின்றன. எது உண்மை என்பதனை மக்கள் நல்ல முறையிலே அறிவார்கள். தீய சக்தி என்று கூறுவதே மன்னார்குடி அந்த தொடர்புடையவர்கள், மன்னார்குடியைச் சேர்ந்த அந்த குறிப்பிட்ட நபர்கள்தான் தீய சக்தி என்று கூறுகிற உண்மை நாட்டில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அதாவது இது தொடர்பாக தற்போது தேர்தல் நடைபெற இருக்கிறது. நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் முடிவு செய்திருக்கிறோம். இது குறித்து கழக பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், ஏனைய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அலசி ஆராய்ந்து நீதிமன்றம் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மையான நிலை, இரட்டை இலைக்கு சொந்தக்காரர்கள் ஓபிஎஸ் தலைமையிலான உண்மையான அதிமுக தான். இதுதான் உண்மை நிலைப்பாடு. 1.5 கோடி தொண்டர்களும் இன்று ஓபிஎஸ் பின்னாலே நின்று ஓபிஎஸ் தான் உண்மையான அதிமுகவினுடைய பாதுகாவலர், இரட்டை இலை ஓபிஎஸ்ஸுக்குத்தான் சொந்தம் என்ற ஒரு நிலைப்பாட்டை 1.5 கோடி தொண்டர்களும் எடுத்திருக்கிறார்கள். இந்த உண்மை நிலை இப்படி இருக்கின்ற போது கட்டாயமாக சட்ட ரீதியாக இரட்டை இலை எங்களுக்கு கிடைக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கியதற்கு பிறகு இரட்டை இலை சின்னம் முதலாகத்தான் கொடுக்கப்பட்டது. அது பாமரர்கள் மத்தியிலும் எளியவர்கள் மத்தியிலும் உடனுக்குடனாக பசுமரத்தாணி போல் பதிந்தது. எதிரணியிலே இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சில கருத்து வேறுபாடின் காரணமாக ஒரு அணியாக இருந்து செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு மின் கம்பம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி எல்லோர் மத்தியிலும் நிச்சயமாக அது பதிந்திருக்கும். அப்படி பதிந்திருக்கிற இந்த வேளையிலே தொப்பி சின்னத்தை தேடி ஆர்கே நகர் வாக்காளர் பெருமக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் இதயக்கணியாக வைத்து நாங்கள் கருதுகிற மதுசூதன் அவர்களுக்குத்தான் எங்களது வாக்கு. அது அம்மாவுக்கு அளிக்கிற வாக்கு, எம்ஜிஆருக்கு அளிக்கிற வாக்கு. இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே இரட்டை இலை சின்னத்திற்காக மின்வழி இரட்டை விளக்கு மின்கம்பத்துக்கு அளிக்கிற வாக்கு. இது எம்ஜிஆர் வாக்கு, அம்மா வாக்கு, மதுசூதனன் வாக்கு என்ற நிலைப்பாடு தான் ஆர்கே நகரிலே இருக்கிறது. அமோக வெற்றியுடன் அவர் தமிழகத்தை காக்க இருக்கின்ற திரு ஓபிஎஸ் அவர்கள் அணியிலே வெற்றி முத்திரை பதிப்பார். இது கட்டாயம் நிச்சயம் நடக்கும்.
இந்த முடக்கப்பட்டிருக்கிற சின்னத்தில் நிற்க முடியாது. ஆகவே எங்களுக்கு கிடைத்திருக்கிற சின்னம் தொப்பி சின்னம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று நினைத்தால் அவர் முன்னால் நமக்கு என்ன வரும்? அவருடைய முகம், முகவரி, அடையாளம், அங்கீகாரம் எதுவாக இருக்கும் என்றால் அவருடைய தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் நம் கண் முன்னாலே நிற்கும். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொப்பியாக இதை கருதி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மாலையிட்டு வரவேற்று வெற்றி வாகை சூடி தர வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம். மக்களும் அதை செய்வார்கள். மக்களுக்கு எம்ஜிஆர் தொப்பி என்றால் என்ன என்பது தெரியும். எம்ஜிஆர் தொப்பி அடக்கமான தொப்பி, எம்ஜிஆருடைய தொப்பி மக்களை ஈர்த்திருந்த தொப்பி. ஆனால் இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தொப்பி ஒரு போலி தொப்பி, அவர்களை படுபாதாளத்தில் வீழச் செய்கின்ற தொப்பி, அவர்களுக்கு அழிவுக்கு அடிகோலியாக வித்திடுகிற தொப்பி. இதை மக்கள் அறிவார்கள். ஓபிஎஸ் என்ற பெயரை சொன்னாலே அந்த சின்னம் அந்த செகண்ட்லேயே, அந்த நிமிஷத்திலேயே உடனடியாக ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊடுருவிடக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. அது பிரச்சனையே இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அம்மா என்கிற இயக்கத்தின் சார்பாக சகோதரர் டிடிவி தினகரன் தேர்தல் களத்தில் நிற்கிறார். பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக மதுசூதனன் அவர்கள் நிற்கிறார்கள். இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அண்ணன் மகள் என்று சொல்லுகிற திருமதி தீபா அவர்கள் நிற்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்கு சிதறுமா இல்லது இது நீங்கள் ஏதாவது உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது நிச்சயமாக நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் உதயசூரியனுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். தற்போது என்ன சின்னம் வரப்போகிறது என்று தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் சொன்னார்கள். தற்போது தொப்பி சின்னம் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் நிச்சயமாக தொப்பி சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்கிற நம்பிக்கை விதையை அவர்கள் தூவுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறோம். உதயசூரியன் சின்னத்தை ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களை தற்போது புறந்தள்ளுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற வாக்காள பெருங்குடி மக்கள் புரட்சித் தலைவனுடைய பாசப்பிள்ளைகள் என்ற காரணத்தால் உதயசூரியன் வெற்றி பெற்றுவிடும் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு அறவே இடமில்லை. நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் நெருப்பாற்றில் நீந்து கடந்து வந்த இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த பாதைகளை எல்லாம், அந்த பயணத்தை எல்லாம் அறியாத குழந்தை நட்சத்திரம் ஆர்த்தி போன்றவர்களால் நம்பித்தான் இந்த இயக்கம் இல்லை. இந்த இயக்கம் எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத இயக்கம். அம்மாவினுடைய மர்ம சாவுக்கும் திருமதி சசிகலா அணியினருக்கும் தொடர்பு உண்டு, இதுக்கு நீதி விசாரணை வேண்டுமென்று கேட்கின்ற சோஷியல் மீடியா, அந்த ஊடகங்களினுடைய கருத்துக்களை, எண்ணங்களை பிரதிபலிப்பதாகத்தான் தற்போது நிர்மலா பெரியசாமி அவர்களும் அல்லது அந்த ஆர்த்தி நடிகை அவர்களும் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்றே நான் கருதுகிறேன். அவருடைய ஆசை எல்லாம் எல்லோருக்கும் நடந்து விடுமா? ஆசை என்பது நிராசையாக போய்விடும். 2011 மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆர்கே நகர் தொகுதிக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். எதிர் முகாமில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திரு சேகர்பாபு அவர்கள் நிற்கிறார்கள். 2 பேரும் உறவு முறையாகும். ஆகவே இவர் விட்டு கொடுத்து விடுவாரோ என்கிற ஐயத்தில்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இவரை வேட்பாளராக அறிவித்ததற்கு பின்னர் இவரை மாற்றிவிட்டுத்தான் சகோதரர் வெற்றிவேலை நிறுத்தினார்கள். ஆக இது கடந்த கால வரலாறு. அப்படிப்பட்ட நிலையிலே போக போக நீங்கள் பார்க்கலாம், இந்த பூவின் வாசத்தை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதைப்போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள்தான் தொப்பி சின்னத்தில் அறுதி பெரும்பான்மையோடு மகத்தான வெற்றி பெறுவார். மதுசூதன் அவர்களை அம்மா அவைத்தலைவராக நியமித்தார். அவைத்தலைவர் என்பது மிகப்பெரிய பதவி இயக்கத்திலே. பொதுச் செயலாளரும் அவைத்தலைவரும் தான் 1.5 கோடி தொண்டர்களுடைய பொறுப்பாளர்கள், பாதுகாவலர் என்ற உயரிய நிலையிலே அவர்களை வைத்து அம்மா அவர்கள் அழகு பார்த்தார்.